மேடம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே யோசிக்க சொல்றாங்க. அதனால நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல, நீங்க இவ்ளோ டீடைல்டா சொன்ன பிறகு நான் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இந்த ஸ்கீமால எங்க ஊர் ஜனங்க நிச்சயமா பயனடைவாங்க. குழந்தைங்களோட படிப்பு செலவு, தினசரி வீட்டுக்கு ஆகிற செலவுன்னு நிறைய விஷயங்களுக்கு உங்க பணம் உதவியா இருக்கும். அதனால உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி எங்க ஊர்ல பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்றதா நான் டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர் ஆண்டி. இந்த ஸ்கீம் வில்லேஜ் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா லேடிஸ் கிட்ட இந்த ஸ்கீமுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆண்டி, நீங்க இப்படியே நிறைய நல்ல விஷயம் செஞ்சா சீக்கிரமா சிஎம்ஆ கூட ஆயிடலாம். சரி, நான் ஊரை கூட்டி அவங்க கிட்ட உங்க கம்பெனி, அதோட ஸ்கீம் எல்லாத்த பத்தியும் விளக்கமா சொல்லி உங்களுக்கு ஆதரவு தர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் எங்களை நம்பி கம்பெனி ஆரம்பிக்க சம்மதிப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். வாங்க போலாம். அம்மா, இந்த விஷயத்துல ஏன் அவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம்ல. ஏன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? எந்த நல்ல விஷயத்தை நினைச்சாலும் அதை தடுக்க தான் பாப்பீங்களா? அம்மா, உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். இப்ப நீங்க ஊர் தலைவரா இருக்கீங்க. ஜனங்க நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்கம்மா. நீங்க தெரியாம சிக்கல மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால தாம்மா சொல்றோம். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். சந்திரா, வா. என்ன சகல, நாம சொல்ற எதையுமே கேட்காம அத்தை இப்படி பண்றாங்க. என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பயமா இருக்குப்பா. சகல, எனக்கு என்னமோ இவங்க அந்த காளியம்மா ஆளுங்களா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குப்பா. அதெல்லாம் இல்ல. கண்மா ஏலத்துக்கு முறைப்படி PWD டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசியிருக்கேன். அது தன்னால நடக்கும். இப்ப நான் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்காக தான். அப்படிங்களா? அது என்னமா நல்ல விஷயம்? சொல்றேன். நான் சொல்ல போற விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒண்ணா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான விஷயமா அமைய போகுது. அம்மா, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்பவும் நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு தான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோமா. இவங்க 2 பேரும் என்ன வீட்ல வந்து பார்த்தாங்க. கேஎஸ்ங்கிற ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சென்னையில இவங்க கம்பெனி இருக்கு. 4-5 பிரான்ச்சும் வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனில புதுசா ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற நகைங்களை எல்லாம் கல்யாணம், பண்டிகைன்ற மாதிரி ஃபங்க்ஷன்களை தவிர மத்த நேரத்துல பீரோல பூட்டி தான் வச்சிருப்போம். அந்த நகைங்களை இவங்க கம்பெனில வச்சா சவரனுக்கு மாசம் 3000 ரூபாய் வட்டி மாதிரி தரேன்னு சொல்றாங்க. ஓ, உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 10 சவரன் இருக்கு. இவங்க கம்பெனில அதை வச்சா மாசம் 30,000 ரூபாய் கிடைக்கும். இந்த ஸ்கீமை இவங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத நம்ம ஊரு பெண்கள் பயன்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கை தரம் உயரும்னு தோணுச்சு. இது மூலமா குழந்தைங்களோட படிப்பு செலவு, அன்றாட குடும்ப செலவு எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாம சமாளிக்கலாம். அம்மா சொல்றதும் சரிதான். நமக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இவங்க கம்பெனியோட பிரான்ச்சை இங்க ஓபன் பண்ணணும்னு கேட்டாங்க. ஊரோட நல்லத மனசுல வச்சுக்கிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் சம்மதம் இருக்கும் நம்பிதான் ஓகே சொன்னேன். உங்களுக்குலாம் ஓகே தானே? நீங்க இப்படி சம்மதம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மா, நீங்க எப்பவும் எங்க நலனை மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்லது செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா. நாங்க இந்த கம்பெனியை விட உங்களை தாம்மா நம்புறோம். ஆமாமா,
உங்களை நம்பிதான் எங்க நகையெல்லாம் இந்த கம்பெனில வைக்கலாம்னு இருக்கோம். நல்ல கம்பெனி, நல்லது செய்வாங்கன்னு சொல்றீங்க. உங்க வார்த்தையை தான் நாங்க எல்லாரும் நம்புறோம். நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அது எனக்கு சந்தோஷம்தான். இவங்க கம்பெனியை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு தான் இது ரொம்ப உபயோகமா இருக்குங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். நீங்க தாராளமா இவங்க கம்பெனில நகைங்களை வைக்கலாம், எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் உத்தரவாதம் கொடுக்கறப்ப நாங்க எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டோம். எங்க கிட்ட இருக்கிற நகைங்களை கம்பெனில வைக்கிறது நாங்க சம்மதிக்கிறோமா? இதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம். நானும் அதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு சொல்லிருக்கேன். நீங்க இவங்களுக்கு நல்ல சேவையை கொடுக்கணும், நீங்களும் வளரணும், இவங்களும் வளரணும். அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா மேடம். இந்த ஊர் மக்களுக்கு நல்ல சர்வீஸை கொடுத்து அவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம். நாளைக்கே இங்க எங்க கம்பெனி ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க தான் அதை திறந்து வைக்கணும். ஊர் ஜனங்க நகையை வச்சா மாசம் வட்டி பணத்தை அப்பவே கொடுத்துருவோம். இப்படி ஒவ்வொரு மாசமும் அட்வான்ஸாவே வட்டி பணத்தை கொடுத்துருவோம். இதுவும் நல்ல விஷயம்தான். இது வரைக்கும் எந்த கம்பெனியும் இப்படி செஞ்சதே இல்ல. நீங்க இப்படி செய்யறதுனால ஜனங்களோட ஆதரவும் அதிகமாயிட்டே போகும். கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். அப்ப நாங்க கிளம்புறோமா? சரி, கிளம்புங்க. நாளைக்கு கம்பெனியை திறக்கறாங்க. நீங்க எல்லாம் மறக்காம வந்து உங்க நகைங்களை வச்சு பயனடையணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். சரிம்மா, நாங்க வரோமா? வருமா? அப்போ நாங்களும் கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். மேடம், நாளைக்கு மறக்காம வந்துருங்க. உங்க கையால தான் எங்க கம்பெனியை திறக்கணும். கண்டிப்பா வந்துடுறேன். தேங்க்ஸ் மேடம். அப்ப நாங்க வரோம் மேடம். அக்கா, இந்த விஷயத்துல ஜனங்க கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. இத வச்சு நீ அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எம்எல்ஏ கூட ஆயிரலாம். பேசாம வாடி.